இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். அரசியல் காலத்துல நடக்கிற பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்கிறது விதைகள் இயக்கம் அட்மின் ஏழுமலை அவர்கள். வணக்கம். வணக்கம் மதி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க மதி. ஓகே, இப்போ என்டிகே சீமான் ஐயா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, காசு கொடுத்து ஓட்டு வாங்க, லைக் காசு கொடுக்குற வந்து பாவி, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் வந்து தேச துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ திமுக கிட்ட காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளரை போட்டு மற்ற கட்சிகளுடைய ஓட்டு பேங்க் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஒரு தலைமுறையே வீணாக்கிட்டு இருக்காரு சீமான். அவர் என்ன தலைமுறையா அப்படின்னு இப்படி நாம கேள்வி கேட்கலாம்ல. இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? உங்களால போட்டியிட்டு இந்த மக்களுடைய மனங்களை வெல்ல முடியலன்னா இப்படிதான் காரணத்தை சொல்லுவாங்க. இப்ப எலெக்ஷன்ல தோத்துறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த ஓட்டு மிஷின்ல வந்து பிரச்சனை, ஓட்டு மிஷின்ல ஏமாத்திட்டாங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்க இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து மக்கள் தீர்ப்புக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளா முடிச்சு போயிடுவாங்க. அப்ப இது முழுக்க முழுக்க சீமான அவர்களால் ஒரு இயலாத தன்மையை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு, அவருடைய இயலாமையை வெளிப்படுத்துறாரு. மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்லாம் கிடையாது. காசு வாங்கிட்டு கண்ணை மூடிட்டு அயோக்கிய பயலுக்கெல்லாம் ஓட்ட குத்துட்டு போக மாட்டாங்க. காசை வாங்கிட்டு அவனுக்கு ஆப்போசிட்டாவே ஓட்ட குத்துற மக்களும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அப்போ காசு கொடுக்கறவெல்லாம் பாவி, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகி என்பது இவருடைய இயலாமையின் வெளிப்பாடு. இந்த இயலாமையின் வெளிப்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து தமிழ் தேசிய கொள்கைக்காக நாங்க போராடுறோம், தமிழ் தேசியத்தை முன்வைத்து தான் நாங்கள் அரசியல் செய்யறோம், நீ எனக்கு ஓட்டு போட்டா போடலன்னா உன் ஓட்டு எனக்கு தேவையில்ல, சாதி பார்த்து நீ ஓட்டு போடுறனா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுடான்னு சொன்ன சீமான் தான் இன்றைக்கு இப்படி விரக்தியான ஒரு பதில் வந்து அவர் கொடுத்திருக்காரு. உண்மையாகவே இது சீமானுடைய முழுமையான ஒரு விரக்திய வெளிப்பாடு தான். இந்த விரக்திக்கு காரணம் யாருன்னா விஜய் தான். ஏன்னா விஜய் வருகைக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது கண்கள் சொல்லுவதற்கு முன்னாடி வரைக்கும் யான் தம்பி விஜய் அப்படின்னு சொன்னவர் தான் சீமான். சாட்டை துறமுறைகள்லாம் போடாத வீடியோ கிடையாது விஜய்க்கு ஆதரவாக. விஜயுடைய சுறா படம் கூட டாப் ஹிட்டு வசூல்ல குவிச்சதுன்னு வீடியோ போட்டவன் தான் நம்ம சாட்டை துறமுறை. ஆனா இன்னைக்கு விஜயை விமர்சிக்காத வாயே கிடையாது. என்னென்ன கேவலமா கீழ்த்தரமா விமர்சனமோ அவ்வளவு விமர்சனங்களையும் வைப்பது சாட்டை துரைமுருகன். அப்போ சீமான் அவருடைய எதிரி யார்? கொள்கை எதிரி யார்? அரசியல் எதிரி யார்? ஒரே எதிரி திமுக தான். திமுக இந்த தமிழினத்தினுடைய துரோகி, திமுக தான் எங்களை அழிக்குது, திமுக தான் இந்த தமிழர்களுடைய அரசியலையே முடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு பேசின சீமான் இன்னைக்கு முழுக்க முழுக்க யாருக்கு எதிராக திரும்பி இருக்காங்க? விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்காங்க. விஜய் எதிர்ப்பு மட்டும்தான் இன்னைக்கு நாம் தமிழருடைய எதிர்ப்பாக இருக்கிறது. அப்ப விஜய் தான் உண்மையான எதிரியா? விஜய் இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட போட்டியிடலையா? ஒரே ஒரு எலெக்ஷன்ல போட்டிட்டு கூட அவங்களுடைய ஓட் பேங்க கூட நிரூபிக்கல. நீ ஏன் பதற? உன்னுடைய எதிரியே வேற. எதிரியை விட்டுட்டு நீ இப்பதான் முளைச்சு வர அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீ பிரச்சனை பண்றனாக்க அப்போ நீ எவங்கிட்ட பணம் வாங்கிட்டு பண்ற? இப்போ கரெக்டா ஒரு டைம் லைன் நோட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திக்கும் முன்பு வரைக்கும் அவருடைய எதிர்ப்பு ஏதாவது தான் திமுகவா தான் இருந்துச்சு. என்னைக்கு திமுக தலைவர்கள் சாட்டை துரைமுருகனும் சீமானும் போய் சந்திச்சுட்டு வந்தாங்களோ அன்னையிலிருந்து இவருடைய எதிர்ப்பு விஜய் எதிர்ப்பாக தான் இருக்கு. அப்போ நீ அங்க எவ்வளவு வாங்கின அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதுல. அது மட்டும் இல்லாம சீமான் வந்து எல்லா கட்சிக்காரண்டையும் கை நீட்டுறாங்கன்ற குற்றச்சாட்டு எல்லார்ட்டையும் இருக்கு. அதை நாங்க வைக்கல. உன் கூடவே நகமும் சதையுமாக இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் உன்னை விட்டு வெளியில போனாங்கல்ல, அவங்களே வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டை. என் கண்ணு முன்னாடியே பணம் வாங்கியிருக்காரியா? கட்சி பாகுபாடே கிடையாது, எல்லா கட்சிகிட்டையும் காசு வாங்குறது. அப்ப சீமான என்னன்னு சொல்றது? இவர் மட்டும் காசு வாங்குவாரு, மக்கள் மட்டும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. மக்கள் 1000-500 வாங்குறான் கை நீட்டி, ஆனா நீ கோடி கோடியா வாங்குற, 100 கோடி 150 கோடின்னு வாங்குற. அப்போ ஒன்ன என்னன்னு சொல்றது? அப்ப நீ அரசியல் அந்த மாதிரி எல்லாம் கேட்கணும் மாதிரி தோன்றும். அப்போ சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க விரக்தியில இருக்காரு. அவர் தமிழ் தேசிய கொள்கையிலிருந்து எப்பவே விலகி போயிட்டாரு. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிகளுக்கே இது தோன்றிடுச்சு. என்னயா இவ்வளவு நாள் திமுகவை போட்டு திட்டிட்டு இருந்தாரு, இப்ப திடீர்னு விஜய் போட்டு திட்டிட்டு இருக்காரு. நம்முடைய இலக்கே மாறுது இல்ல. நீ யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்ற, சம்மந்தமே இல்லாம விஜயை போட்டு புழக்கிறானா இதுக்கு பின்னணி என்ன, பின்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்தாலே சீமான் தமிழ் தேசியிலிருந்து விலகி போய்விட்டார் என்பது உங்களுக்கு தெல்ல தெளிவாகும். இன்னொரு பக்கம் அஇஅதிமுக வந்துட்டு ஆரம்பிக்கும் போது இப்போ வந்துட்டு தாவேகால ஒரு விஷயம் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்துட்டு வேட்பாளர் தலைவராக இருக்க போறாரு, எந்த கூட்டணி அமைச்சாலும் நான் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து வெளில இது பண்ணியிருக்காங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய கட்சி கூட்டங்கள்ல சொல்லியிருப்பாரு, கொடி செய்து அவங்க வந்துட்டு கூட்டணி எதிர்பார்க்குறாங்க, பிள்ளையார் சொல்லி போடுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியிடும் பொழுது இட்ஸ் லைக் ரொம்ப தாழ்த்தப்பட்டோ இல்லை வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா கீழே இறங்கிட்ட மாதிரி இருக்குல்ல, அவரோட இமேஜ் கீழே இறங்கின மாதிரி இருக்குல்ல. முதல் விஷயம் வந்து தாவேகா வந்து தெளிவுபடுத்துச்சு. இவ்வளவு நாள் வந்து ஒரு கூட்டணி குழப்பத்திலே இருந்துச்சு. தாவேகா வந்து பாஜக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்கு. தொண்டர்கள் மத்தியிலும், அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும், தாவேகா தொண்டர்கள் மத்தியிலும் ஒருவேளை தலைவர் போயிடுவாரோ அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்திருக்காரு. ஒருவேளை இவர் தீர்மானம் போடாம
பொதுக்குழுவில் தீர்மானம் போடாம இவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருனாக்க நானும் நம்ப மாட்டேன். கடைசி டைம்ல கூட்டணி போனாலும் போயிடுவார் தான் நானும் சொல்லுவேன். ஆனால் தீர்மானமாக இவர் போட்டு விட்ட பிறகு இவர்கள் தெளிவான முடிவு எடுத்துட்டாங்க. விஜய் தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறாங்க. இவர் தலைமை ஏற்று யாருனாலும் கூட்டணிக்கு வரலான்ற அனௌன்ஸ்மெண்ட்டை இவருக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரப்பட்டு விட்டார். இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். நம்ம விதைகள் இயக்கம் சேனல்ல பல முறை சொல்லியிருக்கேன். அவர் வந்து இந்த பிள்ளையார் சுழி போட்டுட்டோம், கொடி பறக்குது பாத்தீங்களா, இப்படிலாம் அவர் சொல்லக்கூடாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லலாம், எப்படியா இருந்தாலும் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு இவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு தலைமை சொல்லி இருக்க கூடாது. புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒருவேளை அந்த இடத்துல இப்போ இருந்திருந்தாங்கனாக்க இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்தே வராது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 234 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு எப்போ வரைக்கும் சொல்லுவாங்க? கடைசியா தேர்தல் கூட்டணி வந்து அலௌன்ஸ் பண்ற வரைக்குமே, கடைசியா தேர்தல் கூட்டணிகள் அமையும் வரைக்குமே இதை தான் சொல்லுவாங்க அவங்க. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் வலிமையான கூட்டணி அமையுங்க, நாங்க எங்க கூட்டணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் பண்ணியிருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவசரப்பட்டு பிள்ளையார் சுழி போட்டு விட்டது, கொடி பறக்குது பாத்தீங்களா, மிகப்பெரிய கட்சி வந்து கூட்டணிக்கு வரப்போகுது, இந்த வார்த்தையை சொல்வது மூலமாக இன்றைக்கு விஜய் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வேறொரு ரூட் எடுத்ததன் மூலமாக விஜய் என்னமோ கெத்து காட்டிட்ட மாதிரியும், என்ன பாத்தியா விஜய், இப்ப விஜய் குரூப் என்ன சொல்லும் பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய கட்சி கூப்பிட்டே நாங்க போகல, தேசிய கட்சி எங்களை கூப்பிடுது, மாநில கட்சி எங்களை கூப்பிடுது, எங்களுக்கு இந்த மண்ணிற்கான அரசியல் தான் முக்கியம், நாங்க தனிச்சு நின்றுட்டோம் பாத்தியா அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? அப்ப இதற்கு இவர்கள் இடம் கொடுத்திருக்கலாமா? கொடுத்திருக்க கூடாது. அதனாலதான் சொல்றோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ வந்து இந்த இடம் கொடுத்ததன் மூலமாக மட்டுமல்லாமல் கரூர் சம்பவத்துக்கும் விஜய்க்கு ஆதரவாக அவர் பேசியிருக்க கூடாது, ஆதரவாக பேசியிருக்க கூடாது, நடுநிலையா பேசியிருக்குன்னு நான் சொல்றேன். அரசு தரப்பு மேலேயும் தவறு இருக்கு, விஜய் மேலேயும் தவறு இருக்கு. அந்த குறுகிய இடத்துல அனுமதியை அரசு கொடுத்துருக்க கூடாது, 7 மணி நேரம் லேட்டா விஜய் வந்திருக்க கூடாது. இப்படி நடுநிலையா அவர் பேசியிருந்தாருனாக்க இன்னைக்கு விஜயை அட்டாக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக பேசிவிட்ட பிறகு இன்றைக்கு கரூர் சம்பவத்தை தொடர்பு படுத்தி விஜயை விமர்சிக்க முடியாது. ஒருவேளை அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி மட்டும் தாவேகாவுக்கு குரல் கொடுக்காம இருந்திருந்தால் அந்த கட்சியை இன்னைக்கு வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு பிம்பத்தையே உடைச்சிருப்பாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்ததால தான் இன்றைக்கு தாவேகா உயிர் பிழைத்து நிற்கிறது என்றால் மிகையாகாது. ஒருவேளை அன்னைக்கு அதிமுகவும் சேர்ந்து அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க, இன்னைக்கு தாவேகா காணாம போயிருக்கும். அப்போ புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்கன்னா அந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்க. என்ன பார்த்துருப்பாங்கனாக்க, நமக்கு எதிரியே வரக்கூடாத ஒழிச்சு கட்டுறோம்னு சொல்லி அந்த வேலையை அவங்க தைரியமா பார்த்துருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வெற்றி என்பது அவசியம். அவருடைய இலக்கு என்னன்னாக்க திமுகவை தோற்கடிச்சே ஆகணும். அந்த ஒரு நெருக்கடியும் இருக்கிறதால தான் அவர் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசினாருன்றதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் ஒரு மைலேஜை கொடுத்துட்டாரோ, தாவேகாவுக்கு ஒரு மைலேஜ் கொடுத்துட்டாரோ என்ற ஒரு சின்ன ஒரு அச்சமும் நிலவுது. அது இன்றைக்கு இவர்கள் வேறு பக்கம் திரும்பியதால அது இன்றைக்கு உறுதிப்படுது. இப்ப விஜய் அவர்களை விமர்சிக்கவும் முடியாது. தாவேகா அந்த கரூர் சம்பவத்தை வச்சு விஜய் அவர்களை விமர்சிக்க முடியாத ஒரு சூழலும் இப்ப வந்துருச்சுல்ல, அந்த தவற்றை அவர் செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் நான் நினைப்பேன். இதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரே இலக்கு திமுகவை டார்கெட் பண்ணி அடிக்கிறது மட்டுமாக தான் இருக்கணும். வேற பக்கம் ஒரு திசை திருப்பினாருனாக்க அரசியல் நிச்சயமா அரசியல் களமே மாறிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக்சுவலா அந்த டைம்ல எடப்பாடி அப்படி பேசிட்டாரு. இப்போ வந்துட்டு நயினா நாகேந்திரன் இருக்காருல்ல, அவர் ஒரு விஷயம் வந்து வெளியிட்டிருப்பாரு, விஜய் வந்தாலும் வரலனாலும் நாங்க வந்து திமுக விழுத்துறதுல வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. இவங்க 2 பேருமே கூட்டணி கட்சியில இருக்கவங்க, இவருடைய கருத்து வேறுபட்டு இருக்குன்னும் பொழுது இப்ப எல்லாருமே நயினா நாகேந்திரன் தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பரவாயில்ல, அவர் பேசுறாருல, ஒரு அரசியல் காலத்துல ஒரு தலைவர் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு. உண்மை சொல்லணும்னா நயினார் நாகேந்திரன் ஒரு ஷார்ப் பொலிட்டிஷியனா மாறி வராரு. இது சுட்டு போட்டாலும் அண்ணாமலைக்கு வராது. அண்ணாமலை மைக்கை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே இதாகி டெம்ட் ஆகி என்ன பண்ணுவார்னாக்க அவர் மட்டும் வாய்க்கு வந்தது பேசி விட்டுறாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கண்ணாமண்ணான்னு பேசி விட்டு தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி புட்டுக்கிட்டு போச்சு. அதிமுக பாஜக கூட்டணி புட்டுக்கிட்டு போச்சு. அந்த மாதிரி ஒரு தலைவர் நயினார் நாகேந்திரன் கிடையாது. நயினார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்ட போதே நான் வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருந்தேன், இவர் வந்து இணையதளத்துல அரசியல் செய்யக்கூடிய நபர் அல்ல, களத்துல அரசியல் செய்யக்கூடிய நபர். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி எப்படி பேசணும் அப்படி பேசியிருக்காரா? இப்போ அந்த டைம் பார்க்கணும், கரெக்டா அந்த டைமிங் பார்க்கணும். இந்த பக்கம் தீர்மானம் ஏற்றுறாங்க தாவேகாவில் தீர்மானம் ஏற்ற உடனே இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக தலைவர் இந்த மாதிரி கருத்தை சொன்னதில்லை. விஜய் அவர்கள் வருவாரு, அவர் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்பாரு, அப்படிதான் இவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் இவங்க அறிவிச்ச உடனே நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, யோ அவன் வந்தாலும் வரலனாலும் நாம வெற்றி பெறுவோயா அப்படின்னு சொல்லுவதற்காக தொண்டன் மனநிலை மாறும். தொண்டர் என்னன்னாக்க நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, இத்தனை நாள் அவரை எதிர்பார்த்தா நம்ம கட்சி நடத்தணும், இத்தனை இந்தியா ஃபுல்லா நாம ஆள்றோம், என்ன விஜய் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டா நம்ம ஆள்றோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அந்த பாஜக தொண்டர்கள் வருவாங்க. அப்ப இது பாஜக தொண்டர்களுடைய மனநிலையை அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை மாற்றுவதற்கு, அவர்களை தேற்றுவதற்கான ஒரு ஆறுதல் வார்த்தை. இப்ப தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, யோ அவன் வந்தா வரலன்னா நாம எலெக்ஷன் பண்ணியில செய்வோம், நமக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, அந்த கூட்டணி வேலையை நம்ம மும்முரமாக ஈடுபட்டு கட்சியை வளர்த்தெடுப்போம், கட்சியை வெற்றி பெற வைப்போம் என்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிடுவாங்க.
இப்போ இந்த குழப்பத்தை தீர்த்து வச்சுட்டார்ல நயினார் நாகேந்திரன், அதுதான் ஒரு ஷார்ப் பொலிட்டீஷியனுக்கான ஒரு அடையாளமா நான் பார்க்குறேன். அது அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுடைய வித்தியாசமே இதுதான். இவர் களத்திலிருந்து வளர்ந்து வந்தவர் என்பதற்கும் அண்ணாமலை இணையத்தின் மூலமாக வளர்த்தெடுக்கப்பட்டவர் என்பதற்கும் வித்தியாசம் தெரியுதா? இதே விஷயத்த அண்ணாமலை கிட்ட கேட்டுருந்தாங்கன்னா அவரு என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, அவங்க சும்மா பேசுறாங்கண்ணே, அதெல்லாம் வந்துருவாங்க கூட்டணி, எங்கண்ணே போயிட போறாங்க, அதெல்லாம் வலுவான கூட்டணி அமையுங்கண்ணே அப்படின்னு மழுப்பிட்டு போயிடுவாரு. அப்போ கடைசி நேரத்தில் அது பேக் ஃபயர் ஆகிடும். இந்த மாதிரி தான் 2024 நடந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரன் தெளிவாக சொல்லிட்டாரு, வராங்க வரல நம்ம கூட்டணி தான் வெற்றி பெறும், இப்படிதான் ஒரு தலைவர் பேசணும். ஓகே, நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி மதி.